இட்லி மாவு புளிச்சிடுது. அதில் நான் இப்போ தாளித்து தோசை ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு தோசைக்கல் வச்சு இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கின்னு இப்போ கடுகு போட்டுக்கணும். இப்போ கடலைப்பருப்பு போட போகிறோம். இப்போ காஞ்ச மிளகாய் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ நல்லா அதை கிளறி விடணும். கிளறி விட்டு கருவேப்பிலை மல்லி மேலே தூவி விட்டு ஒரு கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் எடுத்து சேர்த்து போடணும். போட்டாச்சு. லேசாக இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். மாவு நல்லா கலக்கி விட்டு ஒரு தோசை ஊற்றணும். தோசை ஊற்றியாச்சு. அதனால் கொஞ்சம் லேசாக எண்ணெய் அப்படியே ஊற்றி விடணும். ஊற்றி விட்டு திருப்பியாச்சு. நல்லா வெந்துருச்சு. புளிச்ச மாவு தோசை தாளித்து சாப்பிட்றேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.